இன்றைய நாளிலும் உங்களுக்கான வார்த்தை எழும்புவார்கள். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிற யாரா இருந்தாலும் தேவன் அவர்களுக்கு புது பலன் கொடுப்பார். அந்த பலத்தை வைத்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். தேவனுடைய பிள்ளைகள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடைந்து போகமாட்டார்கள் என்று இந்த வசனம் சொல்லுது. எங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலுமே நாங்கள் தேவனுடைய பாதத்தில் காத்திருக்கும் போது அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாத்திலையும் இருந்து எதிர்நீச்சல் போட்டு வரத்துக்கான பலனை தேவன் கொடுக்குறார். இதில் சொல்லப்பட்டிருக்கு, புது பலன் அடைந்து. தேவன் கொடுக்கறதான பலம் ஒரு அசாத்தியமான ஒரு பலமாக இருக்குது. தேவன் எங்களுக்கு கொடுக்கறதான பலம், நிம்மதி, சந்தோஷம் எல்லாமே இயற்கைக்கு அப்பாற்பட்டதான ஒரு காரியமாக இருக்குது. அதாவது உலகத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாத சந்தோஷங்கள், நிம்மதிகள் தேவனுடைய பாதத்தில் இருக்கும்போது எங்களுக்கு கிடைக்கும். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். கழுகுகளை எதற்காக உதாரணமாக சொல்லப்பட்டிருக்குன்னா, கழுகு வயதான காலத்தில் அதனுடைய செட்டைகள் உதிர்வடைகிற அந்த காலப்பகுதியில் அது மலைப்பகுதிக்கு மேலாக ஒரு இடத்துல போய் தனியாக அமர்ந்து கொள்ளுகிறது. அப்படி இருக்கும்போது அதனுடைய செட்டைகள் எல்லாமே உரிந்ததன் பிற்பாடு மறுபடியும் அதற்கு இறக்கைகள் எல்லாம் முளைத்து புது பலன் அடைந்து பழைய கழுகை போல எழும்பி பறக்கும். கழுகு அதனுடைய செட்டைகள் உதிர்ந்து மறுபடியும் செட்டைகள் முளைக்கிற வரைக்கும் அந்த காலப்பகுதி முழுவதும் அது காத்திருக்கிறதன் படியால் அது மறுபடியும் புது பலன் அடைந்து பறக்குது. அதே போல எங்களுடைய வாழ்க்கையில சில நேரங்களில் எல்லா வழிகளும் அடைபட்டது போல தெரியலாம், அல்லது வாழ்க்கை முடிந்தது போலவோ வாழ்க்கை இருளாகி போனது போலவோ தெரிகிற சந்தர்ப்பங்கள்லையும் நாங்கள் அந்த காரியத்தை தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து தேவனுடைய பாதத்தில் அமரும் போது தேவன் எங்களையும் பிரகாசிக்க செய்வார். கழுகுகளிடத்தில் இருக்கிற இன்னொரு அழகான விடயம் எந்த திசையில் காற்று அடிக்கிறதோ அதற்கு எதிர் திசையில் அது பறக்கும். மலை மேகத்துக்கு மேலாக உயர உயர பறக்கும். அந்த கழுகை போல எங்களுடைய வாழ்க்கையிலையும் பிரச்சனைகள் வரும்போது நாங்கள் தேவனுக்குள்ளாக அந்த பிரச்சனைகளை எதிர்த்து நிற்க பழகி கொள்ளணும். அப்படி நாங்கள் தேவனுக்குள்ளாக காத்திருக்கிற சந்தர்ப்பங்களில் தேவன் எங்களையும் கழுகுகளைப் போல புது பலனை கொடுத்து எழும்பி பிரகாசிக்க செய்வோம். நாங்கள் தேவனுக்குள்ளாக விசுவாசமாக காத்திருக்கிற சந்தர்ப்பங்களில் தேவன் எங்களுக்கு மேன்மையான காரியங்களை தருவார். Have a hopeful day.